நொய்யல் ஆற்றை முழுவதுமாக சீரமைக்கும் பணியின் தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது. சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். இதுகுறித்து செய்தியாளர் சுதீஷுடன் விரிவாக பேசலாம். சுதீஷ், நொய்யல் ஆற்று பிறக்கும் கூடுதுறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கலந்து கொண்டு விரிவுரை ஆற்ற இருக்கிறார். இதனையடுத்து அது தவிர வேற யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க? உமா, இந்த நதியானது கோவையில் தொடங்கி வெள்ளிங்கிரி மலை சாரலில் தொடங்கி திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டம் வழியாக காவிரியில் கலக்கிறது. சுமார் 4 மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. மேலும் நிலத்தடி நீருக்கு பயன்படும் வகையில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொங்கு சோழர்கள் காலத்தில் நதிகளை ஒட்டி பல்வேறு குளங்கள் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளங்களில் நொய்யல் நதியிலிருந்து செல்லும் நதியானது இந்த குளங்களில் நிறைந்து அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இதற்கிடையே காலப்போக்கில் தொடர்ச்சியாக பல்வேறு ஆக்கிரமிப்புகளை சந்தித்து இந்த நதியானது தற்போது ஒரு அழியும் தருவாயில் இருக்கிறது. இந்த நதியை மீட்டெடுக்க தற்போது கோவையில் உள்ள சிறுதுளி அமைப்பு ஒருங்கிணைத்து பல்வேறு அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகளை ஒருங்கிணைத்து இந்த தூர்வாரும் பணி மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. சுமார் 6 மாத காலத்திற்குள் இந்த பணி தொடங்கப்படும் நிலையில் இன்றைக்கு இந்த துவக்க விழா நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. கோவையொட்டியுள்ள வெள்ளிங்கிரி மலைச்சாலை பகுதியில் அந்த நதியானது துவங்கும் இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தற்போது பங்கேற்றிருக்கிறார். அவர் பங்கேற்று நதிகளை குறித்தும், நதிகள் பராமரிப்பதை குறித்தும், நதிகள் நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்தும் தற்போது இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிறார். சுதீஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.